अलंकापुरी पुण्यभूमि पवित्र तिथे नांदतो ज्ञान राजा सुपात्र तया डविता महापुण्यराशी नमस्कार माझा सद्गुरु श्री ज्ञानेश्वरा पुंडलिका वरदे हरि श्री ज्ञानदेव पंढरीनाथ महाराज की बाउले ज्ञानेश्वर महाराज की जय गुरु तुकाराम महाराज की सर्व संतों की हरि जय जय राम राम कृष्ण हरि हरि जय जय राम राम कृष्ण हरि हरि जय जय राम राम कृष्ण हरि हरि जय जय राम कृष्ण हरि हरि जय जय राम कृष्ण हरि
सुंदर ते ज्ञान उभे विटेवरे सुंदर ते ज्ञान उभे विटेवरे सुंदर ते ज्ञान उभे विटेवरे सुंदर ते ज्ञान उभे विटेवरे
श्रीमुखं पायेन श्रीमुखं आवडेन तुळसीहारदा काहे पीतांबर तुळसीहारदा काहे पीतांबर तुळसीहारदा काहे पीतांबर
गावी प्रपंचदंता नाटक गावी प्रपंचदंता नाटक गावी प्रपंचदंता नाटवे गाई प्रपंचदंता नाटवे गाई प्रपंचदंता नाटवे गाई प्रपंचदंता नाटवे गाई
समाधि उन्मनी तुझ वाटती समाधि उन्मनी तुझ वाटती समाधि उन्मनी तुच्छ वाटती समाधि उन्मनी तुच्छ वाटती समाधि उन्मनी तुझ वाटती समाधि उन्मनी तुझ वाटती समाधि उन्मनी तुच्छ वाटती समाधि उन्मनी तुच्छ वाटती समाधि उन्मनी तुझ वाटती समाधि उन्मनी तुझ वाटती समाधि उन्मनी तुच्छ वाटती समाधि उन्मनी तुच्छ वाटती मुरळीनाद ऐकता मुरळीनाद ऐकता परविश्रांती मुरळीनाद ऐकता विश्रांती मुरळीनाद ऐकता परविश्रांती मुरळीनाद ऐकता विश्रांती नाद ऐकता विश्रांती ओ एका जनार्दनी मुरलीचा नाद एका जनार्दनी मुरलीचा नाद एका जनार्दनी मुरलीचा नाद एका जनार्दनी मुरळीचं नाद एका जनार्दनी मुरळीचं नाद एका जनार्दनी मुरळीचं नाद ऐकत होतो त्या सद्गता ऐकत होती त्या सद्गता ऐकत होती त्या सद्गता प्रपंचनंदा नाटवे कावी प्रपंचनंदा नाटवे कावी प्रपंचनंदा नाटवे कावी समाधी
रखुमाई जय जय विठोबा 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 रखुमाई विठोबा रखुमाई जय जय 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 அப்படிங்கிற ஒரு பாவத்தை நாம கீர்த்தனில் அனுபவிக்கிறோம். संत एकनाथ महाराज சொல்றார், நந்த நந்தன முரளி வாலா முரளிச்சா வேதலாக ஜாச்சா வேதலா ஜாச்சா முரளிச்சா வேதலா. நந்தகோபுருடைய நந்தன் நந்த நந்தன முரளினா புல்லாங்குழல். சுவாமிக்கு பேரே வச்சுட்டார் முரளியவாலா.
சோன் பப்டிக்காரர்ன்ற மாதிரி முரளிவாலான்னு சுவாமி பேர் வச்சு அவர் தான் அதுக்கு உரிமையாளர். அப்புறம் யாரு வச்சிருந்தாலும் அது பண்ணா வச்சுக்கலாம். புல்லாங்குழல் வச்சு அதுக்கு ஒரு பேரே வந்திருக்கு. காரணம் முரளிச்சா நாதம் வரலாம். முரளிச்சா பிரபஞ்ச தந்தா, அதை தவிர எதுவுமே அப்புறம் நினைக்க வராது. சத்தம் மட்டும் கேட்டுட்டா. அந்த காலத்துல நம்ம இல்ல, அதான் நமக்கு தெரியாது, அதனுடைய பிரபாவம் தெரியாது. நமக்கு எல்லாமே வந்து கதையாகவும் ஒரு ஆர்கிவ் ஷாப் தான் நமக்கு பழகும். ஏகநாத் மகாராஜனுடைய கிரகத்துல கிருஷ்ணன் வந்து ஒரு வேலைக்காரனாக வந்தான். காரணம் குருவனுடைய ஆக்கி. பைட்டன் கிராமத்துல சந்த் ஏகநாத் மகாராஜுக்கு கிருஷ்ணன் வேலைக்காரனாக மனசுல ஒரு நிரடல் வரும்னு சொல்லுவா. ஏகநாத் மகாராஜுக்கு யாராவது ஒத்தரும் ஒத்தாசைக்கு இருந்தா தேவையே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. யாருகிட்டையும் அவர் வெளிப்படுத்தல. அவ வந்து காமியார்த்தமா பகவான் கிட்ட எதுவுமே கேட்கறதே கிடையாது. பொதுவா சந்தர்கள் எந்த சந்தர்களுமே கேட்கறதில்ல. அப்படி கேட்டிருந்தா மாதிரி கொஞ்சம் அந்த கேட்டதனுடைய ஆழம் தெரிஞ்சா அது அவ கேட்கல, நமக்காக கேட்கிறான்னு தெரியும். துர்லபமா இருக்கு. ஒன்னோ ரெண்டோ காமியார்த்தம்னு சொல்லுவோம். காமியார்த்த அபங்கம்னா எனக்கு வேணும். ஜனாபாய் சொல்லும் போது க்ஷணபர உகட நயன தேவா, என்னுடைய கண்களை திறந்து வெயின்னா காமியார்த்த பாவம் தான். எனக்குன்னு வந்துருக்கு இல்லையா, அதனால காமியார்த்தம். க்ஷணபர உகட நயன தேவா. நான் ஒரு ஏழை சந்த நாமதேவனுடைய கிரகத்துல உட்காந்து சாப்பிட்டு அவரோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு அனாதைக்கு புகலிடம் கொடுத்தார். ஒரு பெரிய சந்தர் அப்படி புகலிடம் கொடுக்கறதுல நான் நிறைய பிரபாவங்களை அடைஞ்சேன். என்ன பிரபாவம்னா உன்கிட்ட வந்துட்டேன். கிருஷ்ணா நான் உன்கிட்ட வந்துட்டேங்கிற ஜனாபாய். பாண்டுரங்கா நான் உன்கிட்ட வந்துட்டேன் அப்படிங்கிற. அவ சொல்லும் பொழுது என்ன சொல்றா? தூப ஜாலித்தே நீ சுவாசாச்சா, சுகந்த பசரில ಮಂಗಳ ತೇಜ ಕೋಮಳ ಪದ ಹೃದಯಾವರ ಟೇವಿತ ಪ್ರಭು ಮಾಜಾ ಯಾವ ಅರೆ ಮೂಕ ಜೀವಾರೇ கசிரே காவி. வாயும் பேச முடியாத, காதும் கேட்க முடியாத இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் எப்படி காமியார்த்த பாவத்தை கேட்க முடியும்? அவளுக்கு ரெண்டு காதும் கேட்கும், வாயும் பேச முடியும். அங்க இருக்கிற பக்தி பிரபாவத்தையும் பாவத்தையும் தான் பார்க்கணும். ஆடும்போது சொல்றா, வாயும் பேச முடியாத, காதும் கேட்க முடியாதவாளுக்கு பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். சுபாவம் அது. ஏன்னா வாய் பேசினா சப்தத்தை பத்தி ஏதாவது சொல்லலாம், காது கேட்டா சப்தத்தை புரிஞ்சுன்னு சொல்லலாம். காது கேட்கலன்னா சப்தம் வராது. சப்தம் வரலன்னா, துவனி இல்லைன்னா பாஷையினுடைய பரிபாஷைகள், அதனுடைய பரிமாணங்கள் போய் சேராது. அப்படி போய் சேராது, அது வாய் வழியா வர்றது. வாயும் வேற கிடையாது, வாயும் கிடையாது, காதும் கேட்காது. எப்படிடான்ற உரிமையோட தான் சொல்ற. எப்படிடாங்கிற அதனால கேட்கிற க்ஷணபர உகட நயன தேவா. காமியார்த்த என்னுடைய கண்ணை திறங்கிற. இந்த பாவங்களை தான் விட்டு ரசிக்கிறான். அவனுக்கு உயர்ந்த பிரசாதமாக இதைத்தான் பார்க்கிறான். நம்மளுடைய நிவேதனங்களை எல்லாம் இரண்டாம் பட்சம் தான். எதை கொடுத்தாலும் பிரபு வாங்கிப்பான், ஆனால் இரண்டாம் பட்சம் தான். எது ரொம்ப வசதியா இருக்குன்னா பாவம் தான் பார்க்கிறான். அந்த பாவத்துல எதிராக வசதினா பிரேமத்தோடு இருக்கிற பாவம். அந்த பிரேம பாவம் உச்ச கட்டத்துக்கு போய் பக்தி பிரேம பாவமாக வந்தா பக்தி பிரேமா வீண ஞான நக்கோதேவா. ஏக்நாத் பாபு போன சத்சங்கத்துல அனுபவிச்சோம். பக்தி பிரேமா வீண ஞான நக்கோதேவா. பிரேமா வீண நாகி சமாதான அப்படின்னு சொல்ல. சமாதானம் கிடைக்கலங்கிறார். இந்த சந்தர்கள் எல்லாருமே சராசரியாக மனிதனுக்கு தேவைகளை, மனிதனுக்குன்னு தேவைகள் இருக்கு. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், ரோட்டி கப்டா ஒரு மகான். இந்த மூணு மனுஷனுக்கு தேவை. இது மூணும் பூர்த்தி எடுத்தனா எனக்கு தெரிஞ்சு யாரும் எதற்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்தம்பிச்சு போயிடுமேங்கிறதுல இந்த மூணுக்குமே எப்பவுமே ஒரு ரேஸ்.
ஒருத்தர்கிட்ட கப்படா இல்லைன்னு போறதுக்காக ஏதோ பண்ணணும், அப்புறம் ரோட்டி கிடைக்கலன்னு சாப்பிடணும், தங்கத்துக்கு மக்கான் இல்லைன்னு கவலை வரும், அடுத்த சோத்துக்கு வழி இல்லையான்னு கவலை வரும், கௌரவமா உடுத்திக்கிற துணி இல்லையே, நாகரிகமா வெளியில போக வேண்டிய இடங்களுக்கு போக முடியாது, இப்படி சுத்தி வரும். இந்த 3 விஷயங்களுமே லௌகீகமாகவும் இருக்கும், அலௌகிகமாகவும் இருக்கும். ஏகநாத் மகாராஜனுடைய அந்த ஒரு காமியாத்தம்னு சொல்ல முடியாது, மனசுல ஒரு ஏகநாத் மகாராஜ் ஒரு ஸ்பஷ்ட சந்த். தன் மனசுல என்ன தோன்றதோ வாத்தியார்ட்ட கூட கேட்டார், இந்த வேதம்லாம் படிச்சுதான் ஆகணுமா, முக்கியமானு கேட்டார். குழந்தைகளை வச்சு வேத பாடசாலை இந்த வார்த்தை கேட்டா அவர் வேத பாடசாலை நடத்த முடியுமோ யோஜனை பண்ணணும். 600 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரமா இருக்கட்டும், சமாச்சாரத்துல இருக்கிற வெயிட்ட பாருங்க. வாத்தியார்கிட்டயே போய் இப்பவே இருக்கிற ஸ்கூல்லயே போய் நான் இந்த பாடம் எல்லாம் படிச்சு 1+1 2 ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் வாட்டர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமானா அப்படின்னு கேட்டாக்க என்ன அந்த குழந்தைக்கு பதில் சொல்லுவாரு? கொஞ்சம் துஷ்டத்தனமான குழந்தையா இருக்கேன், நான் அப்பா அம்மா கூட்டு வான் பண்ணிடுவேன், இந்த குழந்தை கொஞ்சம் சரியா இல்லை, நீங்க ஆத்துல பாத்துக்கோ, இல்லைன்னா அவசியம் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுவேன். என்னதுக்கு டாக்டர் கிட்ட போகணும்? குழந்தைக்கு தோன்றது கேள்வி கேட்கறது. இப்படிதான் கேட்டாரு. இப்படி கேட்டார். உடனே பார்த்தார், குருநாதர் கேட்டார், இப்படி எல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்லிட்டார். இது சரி வராது பாடசாலைக்கு. பாடசாலை ஏதோ சொல்லி கொடுத்தா அப்படியே சொல்லிட்டு இருக்கோம், எங்களுக்கே ஒன்றும் இன்னும் நன்னா தெரியல, தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். குழந்தைகள்லாம் ஆசையா வரா போது நடக்க வேண்டாமா, சனாதன தர்மம் தழைக்க வேண்டாமா அப்படிலாம் வாத்தியார் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நமக்கு தெரியும், போனார், அலைஞ்சிட்டு போனார். குரு கிட்ட போனா தான் நமக்கு விதாயம் பிறக்கும்னு போனார். விதாயம் பிறக்கிறதுன்னா என்னன்னாக்க சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, சாப்பாடு நான் சொன்னேன், ரோட்டி கப்படா ஒரு மக்கான், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இந்த 3 காரணம் இறைவனுடைய பிரேமத்தை உணர்கின்ற நிலையும் சேர்த்து 4வது விஷயமாக சேர்த்து, நீ காமியார்த்தம்னா காமியார்த்தம், தர்மார்த்தம்னா தர்மார்த்தமா எடுத்துக்கோ. அவனுக்கு கிடைக்கணும்னா குரு கிட்ட போகணுங்கிறது அவருக்கு அந்த உந்துதல் வந்தது. இந்த உந்துதல் வர்றதே ஒரு பெரிய சமாதானம். இந்த உந்துதல் வந்தாலே நம்ம ஜென்மாக்கள் தாக்கியம் ஆயிடுதுன்னு அர்த்தம். அதற்கப்புறமா படிப்படியா ஏற்படுற நிகழ்ச்சிகள் தான். இந்த நிகழ்ச்சிகளை நமக்கு தெரிவிப்பதன் மூலமாக சந்தர்களுடைய பிரபாவம் நமக்கு புரியுது. அவளுடைய பிரபாவமும் அவளுடைய அந்த கீர்த்தி எப்படி இருக்குன்னா முக்கூட்டமணியா இருக்கும். அதைத்தான் நம்மளுடைய சோகாவா சொல்றார். सकळ संतांच्या मुकुटमणी देखा, सकळ संतांच्या मुकुटमणी देखा, सकळ संतांच्या मुकुटमणी देखा, कुंडलिका सका ते आहे, कुंडलिका सका முகுட்டமணி தேகா அப்படின்னு சோகாவா சொன்னார். சோகாவா சொன்னார்னாக்க என்ன காரணம்னா, சந்தர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறார். அவருக்கு தோணி இருக்குன்னா எல்லா சந்தர்களும் அதை ரசிப்பார். சோகாவா எப்படி சொல்லியிருக்காரு? சோகாவாக்கு அப்புறம் தான் ஏக்நாத் மகாராஜ் காலம் படி கால நிர்ணயம் பிரகாரம் சோகோபா மகாராஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 300-400 வருஷத்துக்கு அப்புறம் தான் சந்த் ஏக்நாத் மகாராஜ் அவதாரம் பண்றார் பைட்டன் கிராமம்.
ஒரு பெரிய பரம்பரை அது. அதுலயும் பிரத்யேகமா கிருஷ்ணனிடத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளது. கிருஷ்ணன் என்றால் யார் என்றால் சகல சந்தாச்சா முகூட்டமுடி தேக்கா புண்டரிக்கா சகா ஆகிய தேத்தே. துவாரகையினுடைய கிருஷ்ணன் தான் பண்டரிபுரத்துடைய ராஜா. பண்டரிபுரத்தினுடைய மூல தெய்வம் பண்டரிநாத். பண்டரிநாத் யாரு அப்படின்னா 28 யுகங்கள் அங்கேயே உட்கார்ந்து போறோம். நமக்கு யாரு நிரூபணம் கொடுக்குறா, நமக்கு பிரமாணம் யார் கொடுக்குறான்னா சந்த் ராம்தேவ் மகாராஜ். அவன் யார் அப்படின்னு சொன்னாக்க அத்தனை தெய்வங்களையும் உள்ள அடைக்கிறவன். மிச்ச கஷேத்திரங்களுக்கெல்லாம் போனா ஒவ்வொரு தேவதையாக இருப்பா, ஒவ்வொரு உபாசனா மூர்த்திக்கும் ஒரு பிரத்யேகமா இருப்பான். காரணம் வேற வேற. அதையும் இதையும் கலக்க வேண்டாம், தெளிவாக புரிந்து கொள்ளுதல் வேண்டுங்கிறதுக்காக சொல்றோம். எல்லா இடத்திலையும் உபாசனா மூர்த்திகள் இருப்பா, எல்லாரும் ஒண்ணுதான், வெகல கிடையாது. நீ பார்க்கக்கூடிய தொலைநோக்கு காரணம் எதற்காக வந்தார் அந்த மூர்த்தி அங்கு பிரத்யட்சமாக எதற்காக வந்தார்? ஒரு சந்தருக்காக வந்தார், ஒரு சாதுக்காக வந்தார், ஒரு பக்தி பண்ற ஜீவனுக்காக வந்தார். ஒரு பக்தி பண்ற ஜீவனே நரஸ்வரூபம் இல்லாத கூட வந்திருக்கார். நண்டாக வந்து சிவபெருமானை ஆராதனை பண்ணி அவருக்கு ஒரு கஷேத்திரமே உண்டு. அங்க யாரா பிரதானம், யாரா சந்துனா நண்டு சந்த். அப்ப என்ன பார்க்கிறார் சிவபெருமான்? பாவத்தை பார்க்கிறார். பக்தாஞ்சே மானசி பாவ மாத்திரை. பாவத்தை தவிர அதுக்கு அங்க ஒண்ணு இடமே கிடையாது. அந்த பாவம் பிரேம பாவமாக இருந்தால்தான் அந்த பாவம்னே சொல்லுவோம். வெறும் பாவம்னு சொன்னா அர்த்தமே இல்லை. அதுக்கு எல்லாம் தான் பாவம். பசிக்கிறதும் பாவம் தான். பசிக்கிறது சார் எட்டி பார்த்தாரு என்ன ஒண்ணுன்னா பசிக்கிறதுன்னா அதுவும் பாவம் தான். இந்த பாவம் தான் இருக்கவே இருக்கே. ஐம்புலன்களுக்கும் எட்டக்கூடிய பாவங்கள் சராசரியாக நம்மளை காட்டிலும் ஜந்துக்கள் ரொம்ப அழகாக நடைமுறைப்படுத்துறது. இந்த பசி, தூக்கம், இது போன்ற இந்திரிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் ரொம்ப நம்மளை விட அழகாகவும் நியாயமாகவும் ஒரு தர்மத்தோட இன்றைக்கும் கடைபிடித்துதான் நடக்கிறதுகள். அதுல அதான் ஆச்சரியம். ஏன் நரன் மட்டும் அதுல இருந்து நகர்ந்து விட்டான்னாக்க பகிர்ந்து உணரக்கூடிய 6வது அறிவில் துஷ்பிரயோகம். இறைவனிடத்தில் அந்த 6வது அறிவை சரணாகதி என்று வைத்து இவருடைய ஆராய்ச்சிகளும் இவருடைய ஆர்ப்பரிப்புகளும் இருந்தால் அது நல்ல மார்க்கம் தான் கிடைக்கும், நல்ல வழி கிடைக்கும், சந்ததியினருக்கே நல்ல பாதை காட்டும். ஆனால் நடைமுறையில் அது முடியவில்லை. இது பகவானுக்கும் தெரியும் சந்தர்கள். இது கலியினுடைய ஆரம்ப நிலை. நாம் அனுபவிச்சிருக்கலாம் ஒரு சாம்பிள். போக போக நிறைய இதனுடைய ஆர்ப்பரிப்பு இருக்கும். இந்த ஆர்ப்பரிப்புகளை பற்றி நீ கவலைப்படாதே. நீ பிடித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் எல்லாம் அவருடைய சரணம், அவருடைய நாமம். சரணத்துக்கு போனால் நாமம் கிராண்டட், நாமத்துக்கு போனால் சரணம் ஃப்ரீ. உனக்கு எது எல்லாருக்கும் நாமம் வருமானு சொல்லப்படுது. ஏன்னா நாமம் பழக்கப்பட்டிருக்க மாட்டான். ஏதாவது சொல்லணுமோ சொன்னாதான் பழக்கம் வரும். அந்த பழக்கத்திற்கு ஒரு உந்துதலை கொடுன்றார் கீர்த்தன்கரை. மாவுலி ஞானேஸ்வர் சொல்றார் அவளுக்கு ஒரு உந்துதலை கொடு. உந்துதலை கொடுப்பதோடு ஒரு டியூட்டி ஓவர்ங்கிறார். நீ ஒண்ணு பிரபாவமா பிரகாசமா எதையும் சொல்லி ஒண்ணு அவளை மாத்திட போறது என்றார். அந்த சொல்லி கொடுக்கிற அந்த விஷயம் நாம சம்பந்தப்பட்டதோ சரண் சம்பந்தப்பட்டதோ இருந்தா அது வேலை செய்யும். அதற்குதான் சத் சங்கம். ஏனால் அங்க அசத்தா எதுவுமே கிடையாது. பகவானுடைய நாமம் வரும், சந்தர்களுடைய பிரபாவம் வரும், சாதுக்களுடைய பிரபாவம் வரும். அது ஒரு தீபாவளியாகவும் தசராவாகவும் உணர்வு பூர்வமாக இருக்கும். தீபாவளியும் தசராதையும் நான் அதுல சாப்பிடுற பண்டிகையில சாப்பிடக்கூடிய உணவு பாகத்தையோ அதுல ஏற்படுற உற்சாகத்தையோ சொல்லல. அதனுடைய ஆனந்த நிலை உனக்கு சச்சித்த ஆனந்த நிலையிலே தூண்டிவிடக்கூடிய ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிற பாவத்தை தான் சொல்றேன். அதை சொல்றார் சந்த் ஏக்நாத் மகாராஜ். இந்த பாவத்தை கோபிகர்களுக்கு மட்டும் கொடுக்கல, அவன் விருந்தாவன்ல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் கொடுத்தாங்க. அத்தனை ஜீவராசிகளுக்கும் எல்லாம் நிறைய இருக்குது. அப்புறமா தனியா போய் புஸ்தகத்தை பார்த்து படிச்சு எல்லாரும் தெரிஞ்சுக்கூடாது. நிறைய லிஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், ஃபோர்த் ஆர்டர், ஃபிஃப்த் ஆர்டர், நிறைய ஆர்டர் இருக்கு.
இந்த நிலைகள் ஒவ்வொன்றாக முன்னேறி முன்னேறி வரணும். சந்த் துகாராம் மகாராஜ் சொல்றார், பௌத்த ஜென்ம அந்தி ஜென்மலாசி நரா. உனக்கு நரன்கிற ஒரு பாவம் ஒரே கம்பீரமா பீமன் மாதிரி இப்படி உன்னுடைய இதை வச்சு புஷ்டியா காட்டிட்டு இருக்காத. கடைசி ஜென்மம், அடுத்தது என்னமோ மாகத்தாம் பிகாரி அப்படின்னு கேட்கணுங்கிற துகாராம் மகாராஜ். மாகத்தாம் பிகாரி கேட்கணும்ன்ற. எனக்கு சொந்தக்காரெல்லாம் சரியா இல்லைங்கிற அவர் சொல்றாரு. உண்மையை சொல்றாரு. அவர் காலத்திலேயே சொந்த பந்தத்துக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து நடத்த வேண்டிய காலத்திலேயே சொல்றாரு, பந்து ஜனவாச பீடலோம் பரோபரி. அதுல எனக்கு குளிர்ச்சியை கொடுக்கிறது. சீதளவாவயம் துஜச்சி ஷேடே प्रीति नाम उचित करार. இந்த பாவங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்டு வருவதற்கு கால அவகாசம் உடனே வந்துடாது. எல்லா உணர்வுகளும் கடைசியில எங்க வந்து சங்கமம் ஆகுதுன்னா, திரிவேணி சங்கமி நானா தீர்த்த பிரமி சங்கமி நானா தீர்த்த பிரமினாஸ். திரிவேணி சங்கமத்துக்கு போகணும். புராணத்தினுடைய திருஷ்டாந்தங்கள் இருக்கு, எல்லாம் நல்ல விஷயங்கள். என்னென்ன செய்யணும்னு இருக்கு. ஒவ்வொரு கஷேத்திரத்துக்கு போனா என்ன செய்யணும் இருக்கு. அப்ப திரிவேணி சங்கமம் போகும்போது வேணிதானம் கொடுக்கணும் அப்படின்னா தர்ம பத்தினியை அழிச்சுட்டு போவா. தர்ம பத்தினியை அழிச்சுட்டு போனாலே நீ தர்ம பத்தினியை கைகொள்ளக்கூடிய ஒரு அனுகிரகத்தை ஏற்கனவே பெற்று வந்திருக்கான்னு அர்த்தம். அவளோடு சேர்ந்து அந்த திரிவேணி சங்கமத்துக்கு போவதற்கு ஒரு குடுப்பினை வேணும், ஒரு இறை அருளும் ஒரு குருவனுடைய அருளும் வேண்டும். அங்கு போய் வேணிதானம் செய்து அப்புறம் உன்னுடைய பிரயாணம். இப்படி தீர்த்த யாத்திரைகள் நடக்க வேண்டும். இப்படியெல்லாம் நடந்து நடந்து போய்தான் இறைவனுடைய உணர்வை உன்னால புரிந்து கொள்ள முடியும். எடுத்த உடனே உணர்வை புரிந்து கொள்ள முடியாது. குழந்தைகளுக்கு சொல்லுவா இல்லையா, ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் தமிழ்ல சொல்வார். பொதுவா சின்னதா இருக்கும், சுலபமா இருக்கும், கேள்வியே கேட்காது. வாத்தியார் சொன்னா திருப்பி சொல்லணும், அவ்வளவுதான். அங்கு ஆரம்பிக்கிறது விஷயங்கள். அங்கு ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொன்றாக வெளிப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு புரிந்து கொள்ள வேண்டிய கட்டத்திற்கு வந்ததும் தான் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை புரிய வைக்கிறார்கள் ஞானி. ஆசானும் ஞானிதான், அம்மையப்பனும் ஞானிதான். அவரவர்களுடைய நிலைக்குட்பட்ட ஞானம். அவர்களுக்கு எல்லாம் தெரியாது. அதன் பிறகு அவர்களுடைய பூர்வ ஜென்ம வாசனையினுடைய தாக்கத்தால் ஒரு செல்ஃப் என்கொயரி, ஒரு ஆராய்ச்சி நடக்கும். நாம் தவறாக போகிறேன்னா சரியாக போகிறேன், எவ்வளவு சரி எவ்வளவு தவறு. பயந்து பயந்து இந்த வாழ்க்கையை நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன ஆயிடும்? பிறந்த போது பயந்தா வந்த அழுத. எதற்காக அழுத அப்படின்னா, தாயினுடைய கர்ப்பவாசத்துல ஒரு சேஃபஸ்ட் ஸ்பாட்டா நீ ஃபீல் பண்ண, வெளியில வந்த உடனே பயம் வந்தது.
கொஞ்ச நாள் ஆன உடனே அம்மா விட்டா நான் வரேன், உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சின்ன குழந்தை சொல்லும். கொஞ்சோண்டு பேச வந்த உடனே கொச்ச பாஷையில மழலையில சொல்லும், உனக்கு ஒண்ணும் தெரியாது. அம்மாக்கா ஒண்ணும் தெரியாது. வந்த உடனே ஏன் அழுத? நர்ஸு சொல்லுவா அழுதாதான் கரெக்டுன்னு, இல்லைன்னா அழறதுக்காக 2 முதுகுல தட்டுவா. அழுதுன்னா அது நர சுபாவம் இருக்கு அது கிட்ட. நர சுபாவத்தை ஒரு குழந்தை சிசுவை, பிறந்த சிசுவுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய உணர்வு என்னடான்னாக்க சப்தம். தட்டினா சப்தம் வரணும். கத்து வரணும். ஹா ஊ ஹைலாம் கத்தாது. எல்லா சப்தமும் ஓங்காரத்துல முடியும். அங்கே இருந்தே ஆரம்பமாகுது. அதுக்கு உண்டான அபியாசங்கள், அதனுடைய ஆன்மீக அபியாசங்களும் அங்க ஆரம்பமாகுது. இதை விட்டுடாதுங்கிறார். இந்த அனுபவங்கள்ல தான் சனாதன தர்மம் வளர்ந்தது. இப்படித்தான் வாழ்க்கையே போச்சு. யாரும் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கல. அதுலயும் நாம சொல்லக்கூடிய நந்தநந்தன முரளிவாளா முரளிச்சா வேதலாகலான்னு எப்படி புரியும்? புல்லாங்குழல இருந்து வேதம் வந்தது, வேதத்தினுடைய சாரம் கிடைச்சது, வேதத்தினுடைய அனுபவம் கிடைச்சது. ஒரு சத்தத்துக்காக வேதம் கிடைச்சதுன்னு சொல்லணும். அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. அதற்கு பேர் குதர்க்க பாவம்னு பேரு. ஒருத்தர் வயலின் வாசிக்கிறான், கீன சத்தம் வருது, மிருதங்க வாசிக்கிறான், டும்முன்னு சத்தம் வருது, உடனே உடனே எல்லா சப்தத்திலையும் ஓங்காரம் இருக்கு. எல்லா சப்தத்தினுடைய ஓங்காரத்திலையும் இறைவன் அங்கு குடியிருக்கிறான். அந்த இறைவனுடைய ஒரு ஸ்வரூபமாக பாண்டுரங்கன் கிருஷ்ணன் அவனுக்கு பிடித்ததற்காக அந்த புல்லாங்குழலை எடுத்து வைக்கல. இந்த ஒரு குழல் போரும், இதிலிருந்து வருகின்ற நாதம் போரும், இதிலிருந்து பிரதிகூல்யமாக வருகின்ற சுவாச சப்தம் போரும் அண்ட சராட்சரத்தையும் ஆட்கொள்வதற்குன்ற ஒரு பெரிய சித்தாந்தத்தை உடைத்து நமக்கு அருள் பாலிக்கிறோம். அப்படித்தான் பாண்டுரங்கன் கிருஷ்ணன் அருள் பாலிக்கிறான். இந்த உணர்வை ஏக்நாத் மகாராஜ் நமக்கு இந்த உணர்வை ஏன் நாம் அப்படி இழுத்துட்டு சொல்றோம்னா, இவ்வளவு சமாச்சாரங்கள் அடங்கியிருக்கு. நமக்கு எப்பொழுதுமே தர்க்க ரீதியாக வாழ்க்கையில் சராசரியான விஷயங்கள் ரொம்ப முக்கியம். சாப்பிடணும், தூங்கணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். கால் வலிச்சா உட்காரணும், முடிஞ்சா நிற்கணும், தேக ஆரோக்கியத்துக்காக ஓடணும், ஆகாரத்தை பக்குவமா சாப்பிடணும், அப்புறம் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடணும், அப்புறம் அவஸ்தப்படணும், அப்புறம் அதுக்கு ஔஷதத்தை எடுத்துக்கணும். ஔஷதத்துக்கும் சாப்பாட்டுக்கும் சண்டை நடக்கும். நாம் பெருசா நீ பெருசான்னு தெரியாது நமக்கு. அதற்காக ஒரு விற்பனர்கிட்ட போகணும். அவருக்கு மருத்துவர்னு ஒரு பேர் வைப்பா. அவளுக்கு தெரிஞ்சது எதை சொல்லுவா. இப்படி காலம் ஓடிண்டே இருக்கும். இது ஒரு கட்டம் தான், ஒரு பாதை. பலவிதமான கோணங்களில் பிரயாணம் பண்ணி கடைசியில ஜென்மா முடிகிறா மாதிரி. நீ எப்ப முரளிநாத ஐக்கத்தான் தெரிஞ்சுக்க போற? சொல்லுங்க, நீங்க எப்ப முரளிநாத ஐக்கத்தான் மன விஸ்ராந்தின்னு சொல்லும் போது சௌக்கியமா இருக்கு. ஏன்னா சாந்தமா சொல்ற, அந்த ஒரு வார்த்தை சாந்தமா சொல்ற கீர்த்தன்கர். முரளிநாத ஐக்கத்தான் மன விஸ்ராந்தி. இந்த பாவத்தை கோபியர்கள் எப்படியெல்லாம் அனுபவிச்சாங்கிறத ஏக்நாத் மகாராஜ் சொல்றார். நம்ம முக்கியம் கீர்த்தன்ல என்ன முக்கியம். இந்த கீர்த்தனை ஒவ்வொரு கடுவியாக சொல்லிட்டே போனாக்க இந்த கடுவியினுடைய அதனுடைய பின் நிலையில அறிஞ்சிக்க வேண்டிய தத்துவங்களும் உண்மைகளுக்கு அதை எப்ப தெரிஞ்சுக்க போகும். அதுக்கு ஒரு கிளாஸ் வச்சா அது மறந்து போகும். இதை மட்டும் எடுத்தா இந்த கிளாஸ் மறந்து போகும். அந்த கிளாஸ் வந்த உடனே இப்ப ரெண்டையும் சேர்த்தா என்ன நிக்கணும்னா, ஒண்ணு வேண்டாம்ப்பா. கோபிகளுடைய பக்தி பாவத்துல ஒரு கிஞ்சித் கிடைக்கிறதுக்கு சந்தர்கள்ட்ட அருள் கேட்டுக்கணும். பகவான்கிட்ட கேட்கலாம், தப்பு இல்ல. நாம பகவானை எப்படி ஸ்வீகரிக்கிறோம்னா, பொதுவாக கஷ்டம் வரும்போது பகவான்கிட்ட போவோம். உண்மையா இல்லையா? சொல்ல மாட்டோம். கஷ்டம் வரும்போது அவன் பார்த்து பண்ண மாட்டான்னு சொல்றதுலயே ஒரு வேதனை தெரியும். இந்த 2 கையையும் இப்படி வச்சு நான் அவன் பாட்டு பண்ண மாட்டானா, அவனுக்கு தெரியாதான என்ன, நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும்ன்றது ஆழ்மனத்துல இருந்து வர சப்தம். அந்த நாதம் அவனுக்கு தெரியும். கவலை இல்லாத அந்த நாதத்தை பவித்திரத்தோட அவன் மேல இருக்கிற நம்பிக்கையோட சரணாகதின்னு விழுந்தேன்னா உடனே பண்ணிடுவான். அவனுக்கு யாருன்னு சொல்லி கொடுக்க, யாரும் சொல்லி கொடுக்கல. பண்டிகைகள் எல்லாம் நடக்கிறது, உற்சவங்கள் எல்லாம் நடக்கிறது, தாரத்தாப்பட்டை எல்லாம் சத்தம் போடுறா, எல்லாம் நடக்கிறது. மனசுக்கு சமாதானம் தான். 2 நாள் ஆகும் முடிய போது. ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி வந்தா அந்த அம்மன்லாம் அப்பாட்ட அமைதியா இருக்க வேண்டியதான். அந்த தாரத்தாப்பட்டை எல்லாம் அவளோட மாசம் முடிய போகுது. காரணத்தை நாம நன்னா புரிஞ்சுக்கணும். அதுதான் கீர்த்தனத்துக்குரிய ஒரு எதிர்பார்ப்பு. கீர்த்தனம் போய் சேர வேண்டியது எங்க சராசரி நிலை தாண்டி
தெரியாதா? பிருந்தாவனத்துல புல்லாங்குழல் வாசா நன்னா இருக்கும்னு தெரியாத? நமக்கே தெரியுது நன்னா இருக்கும்னு. சாதாரண புல்லாங்குழல்ல ஒரு நல்ல விற்பனர் வாசிச்சாலே ரொம்ப பிரமாதமா இருக்கு. மாலி புல்லாங்குழல் வாசிச்சாருன்னா சர்ப்பம் கண்டிப்பாக அப்படி படம் எடுத்து ஆடும். அத்தனை சங்கீத பிரமாணம் உள்ள ஒரு அறிவு ஜீவி. வாத்தியத்துல, நாதத்துல பிரதிசுவாசமாக வரக்கூடிய அந்த காற்றினுடைய சப்தத்தை அவ்வளவு அழகாக கொண்டு வந்து. காரணம் என்னன்னா, அங்க வரைகின்ற அலைகளிலே அவருடைய பிரேம பாவம் கலந்து வருகிறது. பிரேம பாவமும் கலந்து வந்து அவருடைய எண்ணங்களும் பிரேம பாவம் சேர்ந்தால்தான் ராகங்களை அழகாக கொண்டு. ராகங்கள் எல்லாம் என்னன்னாக்க எப்பொழுதுமே ஜீவன்கள் உள்ள விஷயம். அதனால்தான் ராகங்களை சொன்ன உடனே நமக்கு ஒரு, நம்ம கொச்ச பாஷையில சொன்ன ஒரு அட்ராக்ஷன், நமக்கு ஒரு ஆசை கிடைக்கிறது. வச்சனமா சொல்லி புரிஞ்சு அதுல இருந்து பிரம்மத்தினுடைய அனுபவங்களை அடையிறது ரொம்ப கஷ்டம். அதற்காக மாவுலி ஞானேஸ்வர், சந்த் ஏக்நாத் மகாராஜ், நாம்தேவ் மகாராஜ், துகாராம் மகாராஜ் எல்லாத்தையும் சங்கீத வடிவமாக கொண்டு கொடுத்தா. அங்க ஆரம்பிச்சு அதுல இருக்கிற அக்ஷரங்களை எடுத்துக்கோ, அக்ஷரங்களிலிருந்து பாவங்களை எடுத்துக்கோ, பாவங்களிலிருந்து பொருள்களை எடுத்துக்கோ, பொருள்களிலிருந்து உணர்வுகளை உணர்ந்து அவருடைய திருநாமத்தை சொல்லி திருவடியை போய் சேர். விட்டால விட்டால விட்டால. அப்ப நந்த நந்தன முரளிவாலா முரளிச்சா வேதலாகலா ಚಾಚಾ ಚಾಚಾ ಮುರಳೀಚಾ ವೇದಲಾಗ ಪ್ರಪಂಚ ದಂದ ನಾಟವೇಕಾಗಿ ಮುರಳೀಚಾ ನಾದ ಭರಲ ஹிருதய். முரளி புல்லாங்குழலுடைய நாதத்தை பற்றி மட்டும் நமக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டே போற. இது என்னெல்லாம் பண்ணித்துன்னு அடுத்த கடிவு எழுத. பதி சுட்டாச்சா விசர படிலாங்கிற பெண்கள் எல்லாம், யுவதிகள், அதுக்கப்புறம் திருமணமான பெண்கள் எல்லாம் கூட பகவானுடைய அந்த நாதம், நாதத்தினுடைய சப்தம், அந்த முரளீச்சா நாதம் அத ஐக்கல்ற கேட்கும் போது, இந்த கணவன் தானே கல்யாணம் பண்ணிட்டோம், சப்தபதி பார்த்து பண்ணிருக்கோமே, அஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோமே, கமிட்மெண்ட் எல்லாம் சொல்லியிருக்கோமே, ஏற்கனவே பேசி வீசி எல்லாம் பண்ணிட்டோம், மறந்து போனோம். பதி சுட்டாச்சா விசரப்படி முரளீச்சா சந்தல் ஆகலாய். அந்த சந்தங்கள், அக்ஷரங்கள் அப்படின்னா அது அக்ஷரமே இல்ல, நான் பண்ணினது இல்ல, அது போருங்கிற, அது சொல்றதுங்கிறா. ஏன்னா திருப்பி ஒருத்தர் பாட போற முரளீச்சா சந்தலாகலா ஜாச்சா போருங்கிற. சரி, இவாளுக்கு தான் இந்த நிலைன்னா பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு பக்தி. அதுவும் பிருந்தாவனத்துல சாமானியர்களா சனகாதியர்கள் ஏற்கனவே தபஸ் கடந்து ராம அவதாரத்துல முடிஞ்சு 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 சோர்ந்து போய் என்னைக்குடா கிருஷ்ணா அவதாரம் வரும் காத்துட்டு இருந்து கப்புறம் பிடிக்கணும் கிருஷ்ணனை. கிருஷ்ணனை பிடிக்கிறதுக்கு வந்த ஒரு சேஸ் தான். எப்படியா கிருஷ்ணனை பிடிச்சே அவன். கிருஷ்ணனை பிடிக்கவே முடியாது, கிருஷ்ணன் பிடிபட்டார். அதுதான் அழகு. கிருஷ்ணன் பிடிபட்டார். போகும்பொழுது வெறுமனே பிடிபட வேண்டாம், இந்த நாதத்தினுடைய பிரபாவத்தை அத்தனை பேரும் உணரட்டும். யார் வாயிலாக? கோபிகையர்கள் வாயிலாக. கோபிகையர்கள் யாருன்னா சனகாதியர்கள். சனகாதியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பகவானுடைய நாமத்தினுடைய ஸ்தோத்திரம் எவ்வளவு உயர்வா இருக்கு அவர்கள் பாடும். சனகாதியர்கள் என்ன சொல்றாங்க? சுரநர கிண்ணர நாரத தும்புர காதி நிரந்தரே. சுரநர கிண்ணர நாரத தும்புர இவாள்லாம் பாட்டுக்கு ஜாம்பவாங்க. அவ பாடினா பகவானே ஸ்தம்பிச்சு போயிடுவார். அப்படி பாட முடியும் அவளால. அவளுடைய காதி நிரந்தர. நிரந்தர அந்த செலஸ்டியல் இம்பாக்ட கொடுத்துட்டே இருக்கான். அந்த ரீங்காரங்கள்லாம் இருந்துட்டே இருக்குங்கிறது அப்படிதான் சொல்றாரு சந்தர். அப்படிதான் சொல்றாரு, இருந்துட்டே இருக்குங்கிறார். உடனே எனக்கு ஒண்ணு கேட்கலன்னு சொல்லக்கூடாது, உன்னுடைய மந்த காதை முதல்ல சரி பண்ணிக்கோங்கிறார். காதை சரி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற உணர்வுகள் சரியானும். ஆழ் மனம் உணர்ந்தால் ஒரு அமைதியான சூழலில் நல்ல சப்தங்கள் கேட்கும். அது நிலைப்படுத்தணும்னாக்க பகவானுடைய திருவருள் வரும். அதனால அந்த சத்பாவத்தை ரசிப்பதற்கு அது சரியாக இருக்கும். மாவுலி சொல்றார், முதல்ல ராம் கிருஷ்ண ஹரே விட்டல பாண்டுரங்கா இந்த நாமங்களை தெரிஞ்சுக்கோ. நாங்க படிப்படியா கூட்டிப்போம். எடுத்த உடனே பெரிய படிப்பு சரிக்கு விழுந்தது திரும்பி ஏறுறது கஷ்டம்.
விழும்போது வாங்குற அடியும் கஷ்டம். ரெண்டுமே உனக்கு வேண்டாம். வளர்ந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு படிக்கட்டா தவழ்ந்துப்போ. ரொம்ப தூரம் தான். இவ்வளவு தூரமும் உனக்கு நீ போகணும்னு ஆசைப்பட்டு முதலடியில் வச்சுன்னா அவன் இடத்து அவனுடைய திருவடி போற வரைக்கும் அத்தனை அடிகளையும் சச்சிதானந்தமாக்கணும், பிரம்மானந்தமாக்கணும். இந்த பிரம்மானந்த பதவியை உனக்கு கொடுத்து அழைச்சிட்டு போய் தன்னுடைய திருவடியில் சேர்த்து. அதுக்காக சொல்றேன் முரளிநாத ஐக்கத்தா, முரளிநாத ஐக்கத்தா. சமாதி உண்மதி துச்சா வாட்டு சமாதி நிலைக்கு கொண்டு விடுமா இந்த முரளிநாதம். அதுல கிடைக்க விஸ்ராந்தி முக்கியம். அந்த விஸ்ராந்தி வேணும். அது ஒரு ஸ்பெஷல் விஸ்ராந்தி. அதாவது விசாவான்னா பொதுவா விசாவான்றது ரொம்ப சகஜமாக உபயோகிக்கிற ஒரு அக்ஷரம். கொஞ்ச நாள் ரெஸ்டுக்கு விசாவா. பார்க்கர் யாத்திரையில ஜனங்கள் போகும்போது 11:30 மணிக்கு சாய் விசாவான வார்த்தை ஸ்டார்ட் பண்ணிட்டா மனசு திருப்தியோட உட்காருவான். வெறும் விசாவான அவ்வளவுதான் ஒன்றும் கிடையாது. விசாவான உடனே முதல் தரம் போற யாத்திரிகர் கேட்பார், மகாராஜ் என்ன விசாவான? சாய் விசாவா அப்படின்னாரு. பிஸ்கெட் சாப்பிட நீங்க என்ன வேணா சாப்பிடலாம், உங்க இஷ்டம் அப்படின்னு. அப்பதான் ஒரு மனசுல ஒரு புத்துணர்ச்சி வருது. அந்த சந்தரும் சாப்பிடுவார். ஆனா அந்த சந்தர் ஒத்தரையும் போய் விசாவா கேட்க மாட்டார். இது எதுக்கு இந்த விசாவா? இந்த விசாவா எதுக்குன்னா வழியெல்லாம் பகவானே நினைச்சுட்டு வந்து வழியெல்லாம் அவருடைய உணர்வுகளை அப்படியே ஸ்தம்பிக்கிற மாதிரி அந்த அத்தனை ஜீவராசிகள்கிட்டையும் எல்லா இடத்திலையும் பண்டரிநாதனை பார்க்கிற ஒரு பாவத்தை அவர்களுக்கு கிடைக்கிறது. பாவம் இருந்தால்தான் அந்த அந்த தொலைநோக்கு கிடைக்கும். டாயி விட்டல டாயி பண்டரினா அதை புரிந்து கொள்ளணும். எனக்கு தெரியுமே டாயி விட்டலன்னா அங்கங்க விட்டல அங்கங்க பண்டரினா வெறும் அக்ஷரார்த்தம். பாவார்த்தம் என்ன? சாதுக்கள் எங்கெல்லாம் நிற்கிறாளோ அதெல்லாம் பண்டரி கஷேத்திரம். அவன் நகர்ந்த உடனே நீ அவனை பார்த்தா அவன் விட்டல். அதனால டாயி விட்டல டாயி பண்டரி. இந்த பாவத்தில் நீ எடுக்கணும், யாத்திரை எடுத்துக்கலாம். அந்த விசாவை அவருக்கு தெரியும். அவருக்கும் சாயா உண்டு, அவருக்கும் பிஸ்கெட் உண்டு. வேணும்னா சாப்பிடுற சாய் மட்டும் போறது, அதுவும் பண்ணா ஒண்ணு பண்ணாரு. அவன் சௌரியத்தை பற்றி அந்த காலத்துல இந்த சாய் காப்பிலாம் எல்லாருக்கும் பழக்கம் கிடையாது. ஞானேஸ்வர் காலத்துல இதெல்லாம் உண்டு. ஒரு தண்ணி பழக்கங்களால் ஏற்பட்டது. முக்கியம் அதுவல்ல. இப்படி நிலைப்படுத்தி ஒவ்வொரு நிலையாக போற அந்த வார்க்கரியினுடைய பாவம் கூட கடைசியில் இந்த கானங்களை எல்லாம் கேட்டு இந்த அபங்கங்களையும் கௌளடிகளையும் கேட்டு இறைவன் எதற்கு தன்னுடைய அவதாரங்களை எடுத்தான்? ராமா அவதாரம் எதற்கு? கிருஷ்ணா அவதாரம் எதற்கு? கோபிகைகள் எதற்கு? இதையெல்லாம் புரிஞ்சு கொள்வதற்காக கபட நாடகம் இல்லை, ஒரு தெளிவு. ஆஹா ராமா அழகா இருக்கியே, அப்படியே உன்னை ஆலிங்கனம் பண்ணணும் போல இருக்கு. வெறும் ஆலிங்கனம் தான் பண்ணணும் கேட்டான். ஆலிங்கனம்ங்கிறது தழுவிக்கிறது, ஆற தழுவிக்கிறது. தப்பு ஒண்ணு கிடையாது, ராமனை பண்ணிக்கலாம். ஆனா ராமன் சொல்றான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்கு கூட நான் உங்களை அலோவ் பண்ண மாட்டேன். அது சீதா பிராட்டிக்கு மட்டும்தான் அலோடு. அதனால உங்கள் எல்லாரும் என்ன ஆலிங்கனம் பண்ணலாம், அதற்காக ஒரு அவதாரம் எடுக்கிறேன் கிருஷ்ணாவதாரம். எல்லாரும் பண்ணிக்கலாம், மானசீகமா ஆலிங்கனம் தாராளம் வந்தா பண்ணிக்கலாம். வரலையே அவன் பிரத்யக்ஷ சுரூபமா வந்தா பண்ணிக்கலாம். அவனும் ஒண்ணு சொல்ல மாட்டான், வரமாட்டான்னு தெரியறதுக்காக இல்ல. இந்த பாவம் பொருள் உன்னுடைய சாதுக்களை எல்லாம் அதுக்காக தான் சாது பேட்னு ஒன்று வச்சுக்கணும். சந்த் பேட் சாது பேட்னா ஒருத்தர் ஏன் பேட் பண்ணிக்கிறோம்னாக்க முதல்ல இந்த தோல்ல பேட் பண்ணிப்பா, அப்புறம் அந்த தோல்ல பேட் பண்ணிப்பா. கிராஸ்ல கிறிஸ் கிராஸ்ல என்ன அர்த்தம்னா நான் முதல்ல சாது நீ சந்த், அடுத்தது நான் சந்த் நீ சாது. இந்த சாது சந்த் பேட் கிடைச்சதுன்னா நீங்க ரெண்டு பேருமே விட்டல், நீங்க ரெண்டு பேருமே கிருஷ்ணன். கிருஷ்ணனே ஆலிங்கனம், ஜீவாத்மா பரமாத்மாவே ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். இந்த உணர்வுகள் தான் சத்சங்க பாவத்தில் ரொம்ப முக்கியம் இங்க பிரதிபலிக்கிறார். அதனால சொல்றாரு ஏகா ஜனாதனி முரளிச்சா நாத்தா ஐக்கத்தா போக்கி தியா சத்கதா. அது இத கேட்டா என்ன சத்கதி கிடைக்குங்கிற அனுபவத்தையே சாணங்க ஏக்நாத் மகாராஜ். அதனால அந்த கௌளனியில நம்மளுடைய கௌளனியினுடைய ஓட்டம், கௌளனுடைய அந்த உணர்வுகள், அவருடைய பக்தி பரவசத்தை பிரதிபலிக்கும் அக்ஷரங்கள் இவ்வளவும் சேர்ந்து ஒரு கோவிலாக நிர்மாணம் பண்ணியிருக்கார் அந்த கௌளனியில சந்த் ஏக்நாத் மகாராஜ். அவர் சொல்றத இதுக்கு மட்டும் இல்ல, ஒரு நிறைய சொல்றத இந்த முரளியை பத்தி ஏற்கனவே ஒரு 2-3 சத்பாவங்கள்ல அனுபவிச்சுட்டும் இருக்கும். அது சொல்ற முரளி தருணி அதரி பாஜதி சந்தே நானா பரி அப்படிங்கிறது.
அந்த புல்லாங்குழல் எடுத்தா அதுக்கு என்னென்னலாம் உடனே இம்பாக்ட் அப்படிங்கிற ஒரு பாவத்தை சொல்லுங்க. முரளி தருணியதரி முரளி தருணியதரி வாஜதி சந்தே நானாகரி வாஜதி சந்தே நானாகரி வாஜதி சந்தே நானாகரி கோமते गोपाळ नाचती गुजरी नाचती गुजरी गोमते गोपाळ नाचती गुजरी यमुना तीरी आनंदी रे यमुना तीरी आनंदी रे मुरली दरुनियादरी मुरली दरुनियादरी वाजती चंदे नानावली हो वाजती चंदे नानावली हो वाजती चंदे नानावली मुरली मुरली दरुनियादरी मुरलीचा चंद लागला ज्याच्या मुरलीचा चंद लागला ज्याच्या मुरलीचा चंद लागला नंदनंदन मुरलीवाला नंदनंदन मुरलीवाला याच्या मुरलीचा वेद लागला याच्या मुरलीचा वेद लागला याच्या मुरलीचा वेद लागला तो नंदनंदन के माये तो नंदनंदन के माये याचा वेद लागला मज सखी याचा वेद लागला मज सखी काही केलिया कोण राहे काही केलिया कोण राहे काही केलिया कोण राहे काही केलिया कोण राहे नाटवे देव देव देवाने नाटवे देव देव देवाने मुरली दरुनियादरी मुरली दरुनियादरी वाजती चंदे नानावली हो वाजती चंदे नानावली हो वाजती चंदे नानावली चरण एका जनार्दना चरण एका जनार्दना
இந்த உணர்வுகளுக்கே வந்தனம் கொடுக்கிறது. வெறும் உணர்வுகளுக்கு. கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணன் அவரை பார்க்கிறான், அவரும் கிருஷ்ணனை பார்க்கிறார். கிருஷ்ணன் அவரை பார்க்கிறது கிருஷ்ணனுக்கு தெரியும். நான் கிருஷ்ணன், அவர் ஏகா ஜனார்தன சுவாமின்னு. ஏகா ஜனார்தனுக்கு தான் ஏகா ஜனார்தனர் தெரியும், அது கிருஷ்ணன் தெரியாது. அதுதான் பிரம்ம லீலை. ஆனால் அனுபவிச்சது எப்படி அனுபவிச்சு, யாருக்கு அந்த அனுபவத்தை பூரணமாக கொடுத்த பூரண அனுபவம் யாருக்கு கிடைச்சது? தர்மபத்தி கிடைச்சது. பார்த்துட்டே இருக்க, சந்தோஷப்படுறா. அவளுக்கு காட்டும் போது குழந்தையா கிருஷ்ணன் மயில் ரெக்கையை வச்சுன்னு ஆடுற மாதிரி. பாலகிருஷ்ணன் ஏகநாதர் பண்ணும்போது கண்டியா கிருஷ்ணன் வேலைக்காரன். ஏகநாதருக்கு காட்டும் போது கண்டியா கிருஷ்ணன் வேலைக்கார பாவம், வேலைக்கார ஸ்வரூபம். காரணம் என்ன? ஏகநாதனுடைய பிரேமம் என்னன்னு நமக்கு தெரியணும். தர்மபத்தில இருக்குன்னா அந்த அப்பேற்பட்ட ஒரு பக்தனுக்கு ஒரு பிரேம பக்தியும் ஒரு பிரேம பாவத்தை எடுத்து பிறருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அவதார நோக்கத்தில் வந்ததினால அந்த உணர்வுக்காக அவனை திருமணம் செய்து அவனுக்கு 3 வேளை அந்த பாகம் பண்ணி அவனுக்கு அந்த உணவு கொடுத்ததற்கு ஒரே ஒரு காரணம் வரும், அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறதுன்னு சொல்லி. பக்தனுக்கும் பக்தனை சார்ந்திருக்கிறவனுக்கும் பகவான் என்ன உணர்வை காட்டுறாங்கிறத அந்த ஆழத்தை தெரிஞ்சுக்கணும். அதற்குத்தான் அந்த பக்தி பண்றவனை பார்த்த உடனே ஒரு வந்தனம் மாதிரி சொல்றோம். இடம் பொருள் ஏவரை வைத்து சௌக்கியமான இடம் வந்தால் சாஷ்டாங்க நமஸ்காரம், இல்லை நமஸ்காரம் போல ஒரு பாவம், இல்லைன்னா ஒரு வந்தனம், இல்லைன்னா ராமகிருஷ்ண ஹரி. இந்த 4ல ஏதாவது ஒன்று இப்படி இப்படி காட்டினாலும் ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண அர்த்தம். ஹலோ வேண்டாங்கிறா, ஹலோக்கு மேல ராமகிருஷ்ண ஹரி சொல்லாமே. ஒன்னும் தப்பு இல்லையே, யாரும் கோச்சிக்க போறது இல்லையே, எந்த பாஷை தெரிஞ்சவனும் கோச்சிக்க போறது இல்லையா. அவர் என்ன சொல்றது? அமெரிக்கால இருந்து போன்ல ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்றாங்க, ஒரு வெள்ளக்காரன், நாம சொல்லலாமே, தப்பு இல்லையே.
नंदजी तुमचा कृष्ण लाडका हाका मारी तो मोठ्याने हाका मारी तो मोठ्याने एका जनार्दनी नाही ऐकिले मातेने एका जनार्दनी पूर्ण कृपे அக்ஷரங்களிலேயே அந்த சித்தாந்தங்களுடைய தெளிவு இருக்கு. அவ்வளவு ஒரு அதுக்கு ஒரு இறை அனுகிரகமும் ஒரு பாண்டித்துவமும் ஒரு அவதார நோக்கமும் தான் போகும். சொல்ற அக்ஷரங்களே இது கீர்த்தனே வேண்டாம். முரளி தரோனி அதரின்னு சொன்னார். 2 தரம் முரளி புல்லாங்குழல் தரிங்காம வச்சுக்கிறது, குடிச்சுக்கிறது, தூக்கிக்கிறது, கையில ஹோல்ட் பண்றது அதரி நாச்சத்தி. தரோனி முரளி அதரி ஆஜதி சந்தே நானா எங்க கோமத்தே கோபால நாச்சத்தி குஜதி. பசுக்களுக்கு நடுப்புற இந்த ஒரு உணர்வு. அங்க பசுக்கள் எல்லாம் வேற நிலையில் இருக்கு. அதற்கு 6வது அறிவெல்லாம் தாண்டின நிலையில இருக்குது. நமக்கு 6 அறிவு உண்டு, அவைகளுக்கு 5 அறிவு உள்ளது. விந்தையான ஞானம், விந்தையான ஞானம் தான் விஞ்ஞானம், சயின்ஸ் பிரகாரம் அதுகளுக்கு 5 அறிவு தான் உண்டு. நமக்கு தான் 6வது அறிவு உண்டு. நம்மளை காட்டிலும் இன்னும் பெட்டரா இருக்குது. அந்த முரளியினுடைய நாதத்தை ஐக்கத்தான் அதுகள் கேட்கல. அப்படியே ஸ்தம்பிச்சு காலை அப்படி தூக்கி நிற்கிறது, ஒன்னும் ஆட்டவே இல்லை. ஸ்தாவர ஜங்கமங்கள்லாம் கூட மறந்து போற அளவுக்கு இருக்குன்னா அதுகளுக்கு என்ன உணர்வுகள் இருக்கோ அப்போ பகவான் எந்த நிலையில வச்சிருக்காங்க. இங்க இருந்து ஆரம்பிச்சு இவர்களுடைய பிரேமபத யார்களுடைய இவைகள்னா உங்களை காட்டிலும் அறிவுகள் குறைந்த நிலையில் உள்ள அந்த ஸ்தாவர ஜங்கம எல்லாவற்றிற்கும் கூட பிடிபடக்கூடிய ஒரு உணர்வு ஏன் கிடைக்கும்னா அவைகள் தெளிவாக உள்ளன. அவைகளுக்கு சஞ்சலங்கள் இல்லை. நீ சஞ்சலத்துக்காகவே ஒரு நரன் என்கிற ஒரு உதாரணம் ஆயிருக்க. அந்த சஞ்சலம் போய் ஸ்திர நாராகன்னு சொல்லுவார் சமர்த் ராமதாஸ் சுவாமி அவர்கள். சஞ்சல ஸ்திர நாராகனா வராத பாத்துக்கிறதுக்கு அந்த நாமமும் திருவடியும் தான் வரணும். அதையெல்லாம் உணர்த்துவதற்கு இப்படி ரசமான கௌளரிகளை ஏக்நாத் மகாராஜ் சொல்றார். அதனால ஜென்மாஷ்டமி போய் இதை அனுபவிக்கணும். ஏக்நாத் மகாராஜ் மாதிரியும் சூர்தாஸ் மாதிரியும் இந்த மாதிரி சூர்தாசும் கிருஷ்ணனுடைய அந்த பிரபாவங்களை ரொம்ப அனுபவிக்கிற பாவம் கொடுத்துருக்கலாம். அதற்கு இறைவனுடைய அருள் வரணும். ஏன்னா அது திருப்பி வேற பாஷையா, நாட்டினுடைய பாஷையா இருந்தா கூட, தேசிய பாஷையா இருந்தா கூட அதுலயும் ஒரு பாண்டித்துவம் வேண்டாம், ஒரு படித்துவமான ஒரு அது வந்தா தான் சொல்ல முடியும். சூர்தாசத்துல அவ்வளவு அழகா இருக்கும். சிரதுனி பச்சுதாயோ, நான் உன்னோட நாமத்தை விட்டுட்டேனே அவர் விடல. ஒரு இன்னைக்கு சொல்ல முடியல, வலிச்சிருக்குமா இருக்கும், ஒரு காலையில தூங்கி கொஞ்சம் லேட்டா எழுந்துட்டு இருக்கும், அதை கூட ஒரு உணர்வு எடுத்துட்டு சிறதுனி பச்சுதாயம் சொன்னாங்க. ஹரே 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 ஜனம
सिर दुनी दुनी पछतायो ये मन मूर्ख जन्म गवायो. பிரபு சொல்ற அவருடைய நாமத்தை விட்டுட்டேனே அந்த ஏதோ ஒரு அதாவது உணர்வுகளை நம்மளை கொண்டு நீ சொல்லுன்னு சொல்ல மாட்டேன். நரனுக்கு அப்படி ஒரு புத்தி சொல்லக்கூடாது. அதாவது ஒரு நிற அக்ஷரம் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாதவாளுக்கு இருக்கிற நிலையில கூட அந்த பக்திய திரிய வச்சு தூண்டி விடுற சந்தர்ப்பம். அந்த ஞான ஒளிக்காக அவனை தூண்டி விடல, பிரேம ஒளி உனக்கு வரட்டும் முதல்ல, அப்புறம் ஞானம் அவன் பார்த்துப்பான். ஞானம் முக்கியமா அவசியமா அவசியம் இல்லையா அவன் தீர்மானம். ஞானம் வந்தா எனக்கு பிரேமத்தோட வந்தா போறோம்னு சொல்றதா இல்லையா ஏக்நாத் மோலே. பக்தி பிரேமா வீணா ஞானம் நக்கோ தேவா சொல்ற எல்லாத்தையும் சேர்ந்து வரட்டும், அழகா வரட்டும். ஞானத்தையும் கொடுக்காத ஏதோ அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்ற. அதனால சொல்றார் ஏகாஜனாத் முரளி கானா ऐकत होती त्या सगळं
घरी आमच्या तो परमेश्वरी मते संतांच्या घरी पुढे संतान घरी बाजूला खोल घरी पुढे संतान घरी बाजूला खोल घरी रूपदेतांच्या जणू शिवशंकरा हरी भेटूया लाड चला बघुईश्वरीला हरे दरबार भाविकांचा करूया उदो 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 अंबाबाईचा करूया उदो 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 अंबाबाईचा डोंगरी मध्यावर जोगीबाचे मंदिर डोंगरी मध्यावर जोगीबाचे मंदिर झुलती कोणी जर मारा मोठी जर झुलती कोणी जर मारा मोठी जर असं हे कोल्हापूर नवरात्रीला बर असं हे कोल्हापूर नवरात्रीला बर खरती देवीला तो उत्सव खरोखर शोभला मनोहर रम्य तो खरोखर सुची मधुकुंद चंद्रांचा करूया उदो 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 अंबाबाईचा करूया उदो 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 अंबाबाईचा उदो बाबाईचा उदो बाबाईचा उदो बाबाईचा उदो बाबाईचा उदो बाबाईचा उदो बाबाईचा उदो अंबाबाई माताकी महाराज ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली तुकाराम जय जय विठ्ठल जय हरे विठ्ठल 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 हा 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 श्री कवरदे हरे विठ्ठल श्री ज्ञानदेव महाराज की माऊली ज्ञानेश्वर महाराज की जगत तुकाराम महाराज की सर्व संतों की देवादिदेवा प्रभु वासुदेवा मनोनिगावा दासांची सेवा अपराध केले जरी बालकानी क्षमा करावे जगपालकानी उपासनेला दृढता लावावे भूदेव संतांची सदा रवावी सत्कर्मयोगे वयदा